ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/4/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை துவாதசி திதி இரவு 10:55 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் காலை 9:55 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 9:55 வரை, அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:01 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பாலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே க்ஷீரசாகரத்தில் துளசி ஜனனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதாவது பார்க்கடலிலே துளசி தோன்றிய நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இது ஒரு புதன்கிழமை நாளாகவும் அமைந்திருக்கிறது. புதன்கிழமையிலே அந்த துளசி தோன்றிய அந்த துளசி ஜனன நாளும் அமைந்திருப்பதால் இது மிகவும் விசேஷமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்த நாளிலே வீட்டிலே துளசி செடி இருந்தாலும் அதனை பூஜிப்பதற்கு மறக்காதீர்கள். அல்லது அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே இறைவனை வணங்கிவிட்டு அங்கே தரக்கூடிய அருட்பிரசாதமாகி அந்த துளசியினை பெற்றுக்கொள்ள வேண்டியது என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:03 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சந்திர உதயம் என்பது மதியம் 3:37 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:11 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:28 முதல் காலை 6:02 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:10 முதல் 1:42 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:35 முதல் 9:06 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:38 முதல் மதியம் 12:10 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:38 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். மதியம் 12:35 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.